ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம 2வது நாள் சேலஞ்ச். இன்றைக்கி என்னோட வெயிட் லாஸ் ஜெர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த வெயிட் லாஸ் ஜெர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஆரம்பத்தில் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற டிசிப்ளின் ஃபார்ம் பண்ணேன். சீக்கிரம் எந்திரிச்சாதான் நமக்கு டைம் கிடைக்கும், நம்மளோட ஒர்க் அவுட்டுக்கு, நம்ம நினைக்கிற எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஆரம்பத்தில் அது ஈஸின்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. போக போக தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோன்னா பழக்கம் வரும். அதை நீங்கள் ஆரம்பிக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய தடைகள் வரும். அந்த சேலஞ்சஸ் வேறு எங்கேயும் இருக்காது. நம்ம கூட இருக்கவங்க தான் இருப்பாங்க, நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்க நம்ம பண்ணுற முயற்சி அவங்களுக்கு புரியாது, நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம். ஆனால் அது அவங்க புரியாமலே நமக்கு ஒரு தடையை கொடுத்துட்ருப்பாங்க, ஒரு சேலஞ்சஸை உருவாக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணுன்னா அதை ஓவர் கம் பண்ணணும். அவங்கள மாற்றணும், அவங்க மாறணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது நம்மளால் பண்ணவும் முடியாது. நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கோம், அதில் நம்ம ஃபோக்கஸ்டாக நம்மளோட முயற்சி, நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும், நம்ம டெவலப் ஆகிறத நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்கள மாறணும்னு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிலேருந்து ஒதுங்கி அதை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச வார்த்தை அப்படின்னா தளபதி சொன்னது தான். நம்மளை வெறுப்பேற்றுறவங்கள்ட்ட கம்முனும், கடுப்பேற்றுறவங்களும் கம்முனும், வெறுப்பேற்றுக்கிட்ட உம்முன்னு இருந்தால் நம்ம லைஃப் ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஜம்முன்னு இருக்கணும்னா, நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை டைவர்ட் ஆகாமல் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் நிச்சயமாக நினச்சதே அடைவீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.